இன்று இரவு ஈரானின் தரமான விருந்துகளை பெற்றுக் கொள்ளப் போகும் அடிமை யார்? இன்றிரவு ஈரான் ஆபரேஷன் தண்டர்போல்ட்டினுடைய 3ஆம் கட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அதனுடைய நண்பர்களுக்கு எதிராகவும் வீரியமான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானுக்கு கிடைத்த மிக முக்கியமான உளவு தகவல்களும் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல்களும் வசமாக சிக்கிக் கொண்ட அமெரிக்காவும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் 2 எண்ணெய் கப்பல்களும் ஈரானினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சுங்க கட்டணத்தினை செலுத்திவிட்டு நகர்ந்திருக்கக்கூடிய கத்தாரின் எரிவாயு கப்பலும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களை நிலைநிறுத்தக்கூடிய கொட்டகைகளும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குவைத்தின் வடக்கு பிரதேசமும் ஏற்படுத்தப்பட்டுள்ள உயிரிழப்புகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டமைப்பொன்றை களமிறக்கப் போகும் சவுதி அரேபியாவும் அனைத்தையும் பொளந்து கட்டப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் தங்களுக்குள்ளே மோதிக்கொண்டு கட்டளை தளத்தை விட்டு வெளியேறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவிலே சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய ரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈராக் மற்றும் யமன் ஹவுதிகளுடைய அடுத்த கட்ட அறிவிப்புகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் பதிவிட்டுள்ளேன். குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு இன்று மதியம் காசாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவான கிரிவெற்றி படைப்பிரிவினுடைய இராணுவ கட்டளை தளத்திலே மிகப்பெரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைப்பிரிவாகவே இந்த கிரிவெற்றி படைப்பிரிவு காணப்படுகின்றது. மேலும் காசாவின் களத்திலிருந்தும் தெற்கு லெபனானினுடைய களத்திலிருந்தும் ஓய்வுக்காக குறித்த படைப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகளும் சிப்பாய்களும் குறித்த கட்டளை தளத்தில் நிலை கொண்டுள்ளார்கள். இதன்போது கிரிவெற்றி படைப்பிரிவினுடைய தளபதிக்கும் சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் தளபதிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள். மேலும் தளபதியை ஆதரிக்கக்கூடிய குழுக்களுக்கும் தளபதியை ஆதரிக்காத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுடைய குழுக்களுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோதல்களை தொடர்ந்து குறித்த உயரடுக்கு படைப்பிரிவில் இருக்கக்கூடிய 250க்கும் அதிகமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் தங்களுடைய ஆயுதங்களை குறித்த கட்டளை தளத்தில் வைத்துவிட்டு முழுமையாக வெளியேறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. அவற்றையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். மேலும் தற்போது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்தினால் உயரடுக்கு படைப்பிரிவான கிரிவெற்றி படைப்பிரிவில் மிகப்பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த படைப்பிரிவினுடைய சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு குறித்த படைப்பிரிவை மீண்டும் களமிறக்குவதற்கு பல வாரங்கள் அல்லது பல மாதங்கள் எடுக்கும் என்றும் குறித்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெட்டன்யாஹூ அமெரிக்க ஊடகங்களுக்கு தொடர்ச்சியான நேர்காணல்களை வழங்கி வருகின்றார். இதற்கமைவாக நெட்டன்யாஹூ வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முடித்துவிட்டோம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிறந்த தீர்வை நோக்கி நகர்ந்துள்ளன. தற்போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு 3 வழிகள் மாத்திரமே இருக்கின்றது. ஒன்று, ஈரானுடனான ஒரு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடிப்பது. அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை தொடர்வது. மூன்றாவது, ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் ஆரம்பித்து தாக்குதல்களை விரிவாக்குவது. மேலும் இந்த 3 வாய்ப்புகளில் நான் எந்த வாய்ப்பை எதிர்பார்க்கின்றேனோ அதே வாய்ப்பை தான் டொனால்ட் ட்ரம்பும் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் ஈரானியர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது ஒரு சிறந்த விடயம் அல்ல. ஈரானுடன் எப்போதும் ராஜதந்திரம் சாத்தியப்படாது. எப்போதும் அவர்கள் பொய்யையே பேசுவார்கள். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் தந்திரமாக செயற்படுவார்கள். தங்களுக்கான நேரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் பேச்சுவார்த்தைகளில் ஏமாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்கள் அனைத்தையும் செய்வார்கள். இதனால் ஈரானியர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. ஈரானிலே இருக்கக்கூடிய தற்போதைய ஆட்சியை பலவீனமாக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் எங்களுக்கு மேற்கொள்ள முடியும். எங்களுடைய இந்த வேலை திட்டங்கள் முடிவடையும் போது ஈரானிய மக்களே தங்களுடைய தலைவிதியை தீர்மானித்துக் கொள்வார்கள். ஈரான் தற்போது முன்னெப்போதையும் விட பலவீனமாகவே இருக்கின்றது. மத்திய கிழக்கு
கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் தான் பலம் பொருந்திய நாடாக இருக்கின்றது. தற்போதைய யுத்த களத்தில் நான் ஒரு கணிப்பை கூறுகின்றேன். இந்த போர் முடிவடையும் போது நிச்சயமாக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்படும். ஈரானிய மக்களுக்கும் ஈரானிய அரசாங்கத்திற்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவானது நிச்சயமாக விரிவடைந்து ஈரானிய ஆட்சியை முழுமையாக தூக்கி எறியும். மேலும் இந்த போர் முடிவடைந்ததற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கட்டுப்பாட்டை ஈரான் ஒரு பொழுதும் பெற்றிருக்காது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பேரம் பேசும் சக்தியாக ஈரானினால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் தற்போது வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக எரிவாயு குழாய்களை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நான் முன்வைக்கப் போகின்றேன். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரபு நாட்டு நண்பர்களிடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கான புதிய வழித்தடத்தையும் நாங்கள் உருவாக்கப் போகின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்தாமல் எண்ணெய் குழாய் வழியாக மத்திய கிழக்கு நாட்டு நண்பர்களுடைய எண்ணெய்களை எங்களுக்கு ஐரோப்பாவை நோக்கி நகர்த்த முடியும். இதற்கான பாதைகளை எங்களுக்கு இஸ்ரேலின் வழியாக உருவாக்க முடியும். இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் நாங்கள் எங்களுடைய மத்திய கிழக்கு பிராந்திய நண்பர்களோடு ஆலோசனை செய்து வருகின்றோம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இதற்கமைவாக பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார் என குறித்த நேர்காணலின் போது நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் ஈரானுக்கு எதிரான 12 நாள் போரை ஆரம்பிக்கும் போது நாங்கள் 2 வாரத்திலேயே ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி விடுவோம் என்று நெட்டன்யாஹூ அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த வருட ஆரம்பத்தில் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான உச்சக்கட்ட செயற்திட்டங்களையும் மொசாட் உளவு பிரிவினர் மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அனைத்து சூழ்ச்சி திட்டங்களும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. மேலும் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இத்தனை உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதனால் நெட்டன்யாஹுவினுடைய கணிப்புகள் அனைத்தும் கனவாகவே மாறப்போகின்றன. அத்தோடு நெட்டன்யாஹூ கூறுவதை போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பயன்படுத்தாமல் எண்ணெய் குழாய்களை மாத்திரம் பயன்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பேரம் பேசும் சக்தியை ஒரு பொழுதும் அளிக்க முடியாது. உண்மையில் எண்ணெய் குழாய்களை பயன்படுத்துவதனால் எண்ணெய் குழாய்களை உருவாக்குவதன் மூலமாக எண்ணெய் விநியோகத்தை ஒரு பொழுதும் சீராக மேற்கொள்ளவே முடியாது. மேலும் இந்த எண்ணெய் குழாய்களை இலக்கு வைத்து ஒரு ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டாலே குறித்த எண்ணெய் குழாய்களை சரி செய்வதற்கு பல மாதங்கள் சென்றுவிடும். இதனால் இந்த பாதுகாப்பற்ற எண்ணெய் குழாய்களை பயன்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பலவீனப்படுத்தவே முடியாது. இருப்பினும் நெட்டன்யாஹூ தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய பலவீனத்தை மூடி மறைப்பதற்காகவும் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார், அவ்வளவுதான். மேலும் இவருடைய இந்த திட்டங்கள் யதார்த்தத்திற்கு மாற்றமான திட்டங்களாகும். அடுத்து யமன் அன்சாருல்லாவினுடைய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவிலே தற்போது ஆக்கிரமிப்பாளர்களும் ஆக்கிரமிப்பாளர்களுடைய நண்பர்களும் ஒன்று கூடியுள்ளார்கள். சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க சென்றுள்ளார். நெட்டன்யாஹூவும் அமெரிக்காவில் தான் இருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளும் அமெரிக்காவில் தான் இருக்கின்றார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து ரகசிய பேச்சுவார்த்தைகளையே மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரே காசாவின் களத்திலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் கொடூரங்களை மேற்கொண்டு வருகின்றது. யமன் மற்றும் ஈராக்கிய களத்தில் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு கொடூரங்களை நிகழ்த்தி வருகின்றது. ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தயாராகி வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒரே இடத்தில் ஒன்று கூடியுள்ளார்கள். ஆக்கிரமிப்பாளர்களும் எதிரிகளும் துரோகிகளும் ஒன்று கூடியுள்ளார்கள். மத்திய கிழக்கை மாற்றுவதற்கான திட்டத்தினை இவர்கள் விவாதித்து வருகின்றார்கள் போலும். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சேவை செய்யும் வகையிலேயே சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றது. இந்த பிராந்தியத்திலே சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மிகவும் மோசமானவையாகும். இஸ்லாமிய உம்மாவுக்கு எதிராக செயற்படக்கூடிய சவுதி அரேபியா ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் சிறந்த பாடத்தினை கற்பிப்போம். மேலும் இவர்களுடைய ரகசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளினால் களத்திலே எதுவும் மாறப்போவதில்லை. நாங்கள் விரிவான போர்க்களத்திற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என யமன் ஹவுதிகளுடைய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தின் செங்கடல் முற்றுகையானது தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் முழுமையாக சவுதி அரேபிய துறைமுகங்களிலேயே முடங்கிவிட்டன. அதே நேரம் சீனாவினுடைய அரசாங்கம் யமன் ஹவுதிகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றது. சீனாவினுடைய அரசாங்கத்திற்கு கீழால் நேரடியாக இயங்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கான அனுமதியை மாத்திரம் வழங்குமாறு யமன் ஹவுதிகளுக்கு கோரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். மேலும் இதற்கீடாக யமன் ஹவுதிகளுக்கு தேவையான இராணுவ உதவிகளையும் தளவாட உதவிகளையும்
ஆயுதங்களையும் சீனா வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரைமறைவிலிருந்து பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. மேலும் கடந்த 4 நாட்களுக்குள்ளே சீனாவினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்கள் மாத்திரமே செங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துள்ளன. யமன் ஹவுதிகள் இந்த 2 எண்ணெய் கப்பல்களுக்கான அனுமதிகளை மாத்திரமே வழங்கியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் சவுதி அரேபிய எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் சவுதி அரேபியா மிகப்பெரிய கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கான முன்மொழிவுகளை டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திடம் முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்ததற்கு பின்பு மார்க்கோ ரூபியோவோடும் பீட் ஹெக்ஸத்தோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பே இந்த முன்மொழிவை முன்வைத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த முன்மொழிவுக்கு அமைவாக சவுதி அரேபியாவினுடைய கூட்டணியில் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நாடுகள் களமிறங்கப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல்-அக்ஸா வெள்ள போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கப்பல்களை செங்கடல் பிரதேசத்திலே முடக்கினார்கள். இதன்போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டணியோடு செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கியது. யமன் ஹவுதிகளுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க போர்க்கப்பல்கள் முழுமையாக களமிறங்கின. இருப்பினும் இறுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் சேதமடைந்து அமெரிக்க கடற்படையினர் தெரித்து ஓடியிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து 50க்கும் அதிகமான நாடுகளை ஒன்றிணைத்து செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக களமிறங்கப் போகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியா மாத்திரம் அழியாமல் இன்னும் 50க்கும் அதிகமான நாடுகளையும் அழிவுக்கு கொண்டு செல்வதற்கு செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கப் போகின்றது. மேலும் இவ்வாறு 50க்கும் அதிகமான நாடுகள் செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கினால் செங்கடல் பிரதேசம் வழியாக குறித்த நாடுகளுடைய எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் இதனால் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும். இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ளே குளிர்காலம் ஆரம்பிக்கப் போகின்றது. குளிர்காலம் ஆரம்பித்தால் அதிகளவான எண்ணெய் எரிவாயு என்பன தேவைப்படும். இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவுடைய முன்மொழிவுக்கு அமைவாக 50க்கும் அதிகமான நாடுகள் செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கினால் அடுத்த குளிர்காலத்தில் ஐரோப்பா முழுவதும் அதிகமானோர் உறைந்து விடுவார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கான எண்ணெய் வர்த்தகமும் எரிவாயு வர்த்தகமும் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். எனவே இந்த மிகப்பெரிய பேரழிவை நோக்கியே தற்போது சவுதி அரேபியா அதனுடைய கூட்டணியை அமைத்து வருகின்றது. அடுத்து சவுதி அரேபிய அடிமைகள் ஜோர்டானுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ஜோர்டானிய அரசியல் களத்திலும் ஜோர்டானிய மக்களிடையேயும் மிகப்பெரிய பதற்ற நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதற்கமைவாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் மிக முக்கியமான புள்ளிகளும் ஒன்றிணைந்து ஜோர்டானினுடைய அடிமை அரசாங்கத்திற்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். ஜோர்டானிலே அமெரிக்கா நிலை கொண்டிருப்பது ஒட்டுமொத்த ஜோர்டானிய பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. ஜோர்டானிய மக்கள் ஒரு பொழுதும் அமெரிக்க இராணுவத்தினை விரும்பவில்லை. ஜோர்டானிய களத்தில் அமெரிக்க இராணுவம் இழைத்திருப்பதனால் அமெரிக்க தளங்கள் இருப்பதனால் ஜோர்டான் ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி இழுக்கப்படுகின்றது. இந்த மிகப்பெரிய போரிலிருந்து ஜோர்டானிய களத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஜோர்டானிய மக்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அவசரமாக ஜோர்டானில் இருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கு மேலும் ஜோர்டானிய மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் என குறித்த கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் இந்த கடிதத்தினை வெளியிடுவதற்கு ஜோர்டானிய ஊடகங்கள் மறுப்புகளை தெரிவிக்கின்றன. ஜோர்டானுக்கு தேவையான பொருளாதார உதவிகளையும் இராணுவ உதவிகளையும் அமெரிக்காவே வழங்கி வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் பல பில்லியன் டாலர்களை ஜோர்டானிய அடிமைகளுக்கு அமெரிக்கா வழங்கி வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே இந்த நிலைமைகளை முழுமையாக அடக்குவதற்கான வேலை திட்டங்களை ஜோர்டானிய அடிமை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதனால் தற்போது ஜோர்டானிய களத்தில் பதற்ற நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜோர்டானிய அடிமை மன்னனினால் ஒருபொழுதும் அமெரிக்க படைகளை வெளியேற்றவே முடியாது. இதனால் ஜோர்டானிய மக்கள் ஜோர்டானிய அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுவதன் மூலமாக மாத்திரமே இந்த நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும். மேலும் இவ்வாறானதொரு நிலைமை விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து இன்று காலை ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட ஈரானிய தாக்குதல்களில் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய F-35 போர் விமானங்களின் கொட்டகைகள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் குறைந்தது 2 F-35 போர் விமானங்கள் சேதமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரான் குவைத்தினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. சீன நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான தொழிற்சாலை ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குவைத்தினுடைய அடிமை அரசாங்கம்
அரசாங்கம் சீன நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் தங்க வைத்திருந்ததாகவும் இதனாலேயே குறித்த தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை குவைத்தி அடிமை அரசாங்கம் முழுமையாக மறைத்துவிட்டது. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஓமானிய கடல் பிரதேசத்தை பயன்படுத்தி குறித்த எண்ணெய் கப்பல்கள் நகர்வதற்கு முயற்சி செய்ததன் விளைவாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல்களில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மதியம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கத்தார் நாட்டினுடைய எரிவாயு கப்பல் ஒன்று எந்தவிதமான தடையும் இல்லாமல் பயணித்தது. குறித்த எரிவாயு கப்பலானது பாகிஸ்தானை நோக்கி செல்லக்கூடிய எரிவாயு கப்பலாகும். பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக கத்தாரினுடைய குறித்த எரிவாயு கப்பலானது ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தியே பயணித்துள்ளது. மேலும் ஈரானுக்கான சுங்க கட்டணத்தையும் பாதுகாப்பு கட்டணத்தையும் செலுத்திவிட்டு குறித்த கத்தாரினுடைய எரிவாயு கப்பலானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பாதுகாப்பாக கடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு மூத்த ஊடகவியலாளர் சமே கிளைப் அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் பெயரில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டம் ஒன்றை வகுத்திருந்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நிலைமைகளை மாற்றுவதற்காகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் ஈரானிய கடற்கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தீவுகளில் மிக முக்கியமான தீவுகளை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரபு நாடுகளோடு ஒன்றிணைந்து மேற்கொள்வதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த அரபு நாடுகளோடு ஒன்றிணைந்து ஈரானினுடைய குறித்த தீவுகளை கைப்பற்றி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான இந்த தாக்குதல் திட்டம் தொடர்பான உளவு தகவல்கள் கசிவடைந்தன. மேலும் இவ்வாறு கசிவடைந்த உளவு தகவல்களை ஈரான் சுலபமாக பெற்றுக் கொண்டது. இதைத் தொடர்ந்து நேற்றைக்கு முன்தின இரவு ஈரான் ஜோர்டானை இலக்கு வைத்து ஆச்சரிய தாக்குதல்களையும் ஆரம்பித்தது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவசரமாக ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் களமிறங்கியதும் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த காய் நகர்த்தலாகும். ஈராக்கினுடைய பிரதமர் அமெரிக்க விஜயத்தை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்வதற்காக திட்டமிட்டிருந்தார். இப்படியான நிலைமையிலேயே ஈரான் தந்திரமாக காய்களை நகர்த்தி ஈராக் எதிர்ப்பு குழுக்களை பயன்படுத்தி சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானினுடைய தீவுகளை கைப்பற்றுவதற்கான திட்டங்களில் அமெரிக்காவுக்கு முழுமையான உறுதுணையான ஆதரவை வழங்கக்கூடிய நாடாக சவுதி அரேபியா இருக்கின்றது என்பதனையும் குறித்த உளவு தகவல்களிலிருந்து ஈரானியர்கள் பெற்றுக் கொண்டு விட்டார்கள். இதன் விளைவாகவே ஈரான் அதிரடியான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த நிகழ்வுகளின் மூலமாக ஈராக்கிய பிரதமருடைய சவுதி அரேபிய பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஏனைய அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து மேற்கொண்டிருந்த திட்டமும் தற்போது சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் நினைத்ததை போன்று எதுவுமே நடக்கவில்லை. இதனால் தற்போது அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கும் ஒருபடி மேலாகவே ஈரான் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. மேலும் இந்த சம்பவங்களிலிருந்து மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கமோ அவருடைய பிரதிநிதிகளோ மைய முடிவுகளை எடுக்கவில்லை. ஈரானிய உச்ச தலைவரும் ஈரானிய இராணுவமும் தான் இறுதி முடிவுகளை எடுக்கின்றது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்கா இந்த திட்டத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்தி ஈரானுக்குள்ளே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டால் இதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய பேரிழப்புகளை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் ஈரானியர்கள் தற்போது மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு தயாராகிவிட்டார்கள். இதனால் இதற்கு பிறகு விரிவடையக்கூடிய போர்க்களமானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை முழுமையாக அழித்துவிடும். எந்தவிதமான வரம்பும் இல்லாமல் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானியர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் என குறித்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு ஈரான் இன்னும் சரியான பதிலடிகளை வழங்கவில்லை. இன்றைய தினம் ஜோர்டானை இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையில் IRGC இராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. இறைவனின் உதவியோடு இன்றிரவு ஆக்கிரமிப்பாளர்களும் அதனுடைய நண்பர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் எதிர்பார்க்காத விளைவுகளை இன்றிரவு அவர்கள் சந்திக்க நேரிடலாம். மேலும் அனைவரும் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என IRGC இராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு நள்ளிரவு வேளையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் குவைத்தி அடிமையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பது தகவல்கள் வெளியாக இருந்தன. இதனால் இன்றிரவு குவைத்துக்கு எதிராக தரமான விருந்துகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஒருவேளை குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் என ஒட்டுமொத்த அடிமைகளை இலக்கு வைத்தும் ஈரான் இன்றிரவு தண்டர்போல்ட் தாக்குதல்களுடைய 3ஆம் கட்டத்தையும் ஆரம்பித்து விடலாம். ஆபரேஷன் தண்டர்போல்ட்னுடைய 3வது பாகம் அதிரடியாக களமிறக்கப்படலாம். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.